ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து பிஜிடிஆர்பி மேக்ஸ் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டடி பிளான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு ஜூன் 15லேருந்து ஜூன் 30 வரைக்கும் என்னோடய ஸ்டடி பிளான் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு 16 டேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 டேஸ் ஸ்டடிக்கும் 1 டே ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டே போனாலும் கண்டிப்பாக அது வந்து மறந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். யூனிட் 1க்கு மட்டும் யூடியூப்லேருந்து பார்த்து தான் நான் ஓன் நோட்ஸ் தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் சாலை ஈஸி மேக்ஸும் வேறு ஒரு நோட்ஸ் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணதையும் கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 52 பேஜஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 டேஸ் மட்டும் 5 பேஜஸ், அடுத்தால உள்ள பேஜஸ் அதாவது ஃபஸ்ட்டு 4 டேஸ் மட்டும் 5 பேஜஸ், அடுத்த நெக்ஸ்ட்டு டேஸ் எல்லாமே 4 பேஜஸ் வர்ற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா பேஜஸ் இருந்துச்சுன்னா நானே படிக்க மாட்டேன். ஸோ 5 பேஜஸ் 4 பேஜஸ்னால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 பேஜ் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதில் 4 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஜூன் 31 வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணேன், ஆனால் க்ளியர் பண்ணலாம் அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ இந்த டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்னோடய நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 பேஜஸ் மட்டும் டே 1க்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை ஏதாவது என் நோட்ஸில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வேறு ஏதாவது ரிசோர்ஸஸ் தெரியும், வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டே 1 கமெண்ட் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஃபஸ்ட் யூனிட் மட்டும்தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண தான் செய்யணும். ஸோ எனக்கும் உங்களோட டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.